வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சீனாவை பற்றி இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த வடகொரியா, சைனா இந்த ரெண்டு நாடுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்தாலும் உலக நாடுகள் காதுகளில் அது பெரிய விஷயமா போய் விடும். ஏன்னா அந்த நாடுகளோட அரசுகள் அவ்வளோ சீக்கிரம் வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமான உண்மையை வெளியே சொல்லவே மாட்டாங்க. அப்படியே மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே கான்ஸ்பிரசி தியரிஸ், நிறைய அசம்ஷன்ஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இது போல் தியரிஸ் வலுக்குதுல்ல, அதுக்கு காரணம் அந்த தியரியை கிரியேட் பண்ணுறவங்க கிடையாது, அந்த நாடுகள் தான். அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஒரு விஷயத்த சொல்லிட்டா எதுக்காக உலகம் முழுக்க மூக்கு கண்ணு வாய் வச்சு இவ்வளோ தூரம் பேச போகிறாங்க? இந்த விஷயம் சைனாவுக்கு இப்போ வரைக்கும் புரியல, வடகொரியாவுக்கு இப்போ வரைக்கும் தெளிவாக புரியல. தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டே இருக்காங்க சர்வதேச ஊடகங்கள் மத்தியில். இல்லை இப்போ சைனா ஒரு விஷயத்தில் சிக்கியிருக்குங்க. என்ன இருக்குன்னா, இந்த என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழப்புக்கான காரணம் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஏதோ வருஷ கணக்கில் செத்தவங்களை பற்றி நான் லிஸ்ட் எடுத்து சொல்லலை. வெறும் ஒரு மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. எல்லாம் பிரபலங்கள் வேறு. நம்ம ஊரில் சினிமா செலிபிரிட்டிஸ் எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சைனாலாம் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினியர்ஸ் அப்புறம் இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, இவங்க ஆகச்சிறந்தவங்கள ஹீரோவாக போட்டுருவாங்க. அப்பேற்பட்ட ஹீரோஸ்லாம் அத்தனை பேர் இறந்துருக்காங்க. அது எப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சீனா மேலே நம்ம ஒவ்வொரு கான்டென்ட்லேயும் சந்தேகத்தை முன்வைக்கிறோம்ல, அது எந்தளவுக்கு சரியானதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ கான்டென்ட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணலாம். கட்டுப்பாடுகளை, இந்த கொரோனா கட்டுப்பாடுகளை சைனீஸ் கவர்மெண்ட் சமீபத்தில் களைஞ்சிருந்தாங்க. இந்த கொரோனா கட்டுப்பாடுகளில் எந்த விதமான சமரசமும் இல்லாத ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்றத அப்படி தூக்கினாங்க, லிஃப்ட் பண்ணாங்க. அதை லிஃப்ட் பண்ணதுமே கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது சைனாவில் ராக்கெட் வேகத்தில் போச்சு. லட்சக்கணக்கானவங்க அங்கே தொற்றால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய தகவலை ப்ளூம்பர்க், அப்புறம் இந்த அஃபினிட்டி, இதை சார்ந்த இன்னும் நிறைய மேற்குலக ஊடகங்களும் நிறைய தன்னார்வ அமைப்புகளும் அந்த புள்ளி விவரங்களை வெளியிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சைனா என்ன முடிவு பண்ணிடுச்சு, நாம் இனிமேல் டெய்லி டேட்டாவை வெளியிட வேணாம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இந்த தகவலை வெளியிட மாட்டோன்னு அவங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இது இன்னும் உலக நாடுகளை பயங்கரமாக குழப்பமுடைய செஞ்சிருச்சு. ஏன்ப்பா டேட்டாவை சொல்கிறதுல என்ன உங்களுக்கு கேடு, எல்லா நாடுகளும் சொல்லுதில்ல, சைனாவை சொல்ல வேண்டியது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் சைனா என்ன சொல்லிடுச்சு, இல்லை கால்குலேஷனும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் உலக நாடுகள் சும்மா இருக்க மாதிரி தெரியல, WHO கிட்ட முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நம்ம அங்கத்தில் சீனாவும் வருதில்ல, அப்படி இருக்கிறப்ப நாம் பண்ணுறதை சைனாவை பண்ணணும் தானே, டேட்டாவை வெளியிட சொல்லுங்கள், நீங்கள் அழுத்தம் கொடுங்கன்னு WHO கிட்ட அவ்வளோ ப்ரெஷரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் WHO ஓப்பனாக சைனாவை கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு. இது போல் இருக்கக்கூடாது, உங்கள் நாட்டில் பல பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க கொரோனாவில் அப்படின்ற தகவல் நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் உண்மையான டேட்டாவை எங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் சைனா இப்போ வரைக்கும் WHO மதிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த டெய்லி ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணாமே தான் இருக்காங்க. இந்த விவகாரம் பெருசாக போயிட்டு இருக்கு. இதே நேரத்தில் தான் இந்த விஞ்ஞானிகள் அப்புறம் இந்த பொறியியலாளர்கள் இறந்து போன விஷயத்த சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஏன்னா அந்த தகவல் இப்போ தான் உலக நாடுகள் மத்தியில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சைனீஸ் அகாடமி ஆஃப் என்ஜினியரிங் ஒரு பெரிய ஸ்தாபகம். இது சைனாவோட அடையாளமே இந்த ஸ்தாபகம்னு சொல்லலாம். சைனாவோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் என்ஜினியரிங் பாடின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் நிறைய விஞ்ஞானிகளும் இருக்காங்க. என்ஜினியர்ஸ்னு சொல்கிறதுனால பொறியாளர் மட்டும் உள்ளே இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க, நிறைய விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட்டாக உள்ளே இருக்காங்க. கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸை உள்ளடக்கினது தான் இந்த ஒரு அகாடமி. 900 தாண்டிய சில பேர் இருக்காங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க செகண்ட் லேயராக வந்துடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கங்க எண்ணிக்கையே இத்தனை பேருங்க. எல்லாம் பெருந்தலைகள், முக்கியமான புள்ளிகள். சைனாவை இந்த அளவுக்கு வளர்ச்சியடைய செஞ்சதில் பிரதான பங்கு இருக்கிறது இவங்களுக்கு தான். இந்த 900க்கும் மேற்பட்ட எதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ஷன், அதாவது ஒரு கான்செப்டை புதுசாக சொல்லி கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்க நிறைய குறைகள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே பகுப்பாய்வு பண்ணிவிடுவாங்க. அப்பேற்பட்ட டீம் ஒன்று. அப்புறம் டிசைன், ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும், ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அது எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயம் உள்ள அடங்கிருக்கு, எல்லா டிசைனும் அவங்க தான் வகுத்து கொடுக்குறது. மூணாவதாக கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி பிளானிங்காக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாத்திலும் பெரும் பங்கு இந்த சைனீஸ் அகாடமி ஆஃப் என்ஜினியரிங் இருக்கால, இந்த ஸ்தாபகத்தை சேர்ந்தவங்க இவங்க கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த குறிப்பிட்ட அகாடமி இந்த நாட்டோட மெகா ப்ராஜெக்ட்ஸில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகியிருக்கும். உதாரணத்துக்கு உலகமே பார்த்து வியந்த இந்த 3 கார்ஜஸ் டேம், நாமளே இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அணைகளுக்கெல்லாம் அப்போ மாதிரி இந்த அணையை கட்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். சைனாவில் பூமியோட சுழல் வேகம் இருக்குல்ல, இதையே குறைச்ச அணை தான் இது. இட்டுக்கட்டி சொல்லுங்க, இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. பூமியோட வேகத்தையே குறைக்கிற அளவுக்கு ஒரு அணையை கட்டுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ரொம்பலாம் வேகத்தை குறைக்கல, அதுக்காக ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நினச்சிக்காதீங்க, ரொம்ப கணிசமாக தான். பட் அதுவே அதிகம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல. அப்பேற்பட்ட டேம் ப்ராஜெக்டில் முழுக்க மாஸ்டர் மைண்ட்ஸாக இருந்ததே இந்த அகாடமியை சேர்ந்தவங்க தான். அண்ட் இந்த ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் இருக்குல்ல சைனாவில், இந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இந்த டியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைப்பு இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் முழுக்க கைவனத்தை காமிக்கிறது இந்த அகாடமியை சேர்ந்தவங்க தான். என்னப்பா
ஏதோ விஞ்ஞானிகள் பற்றி என்ஜினியர்ஸை பற்றியும் சொல்லுவேன் நினச்சா அகாடமியை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஏன்னா முதல்ல எந்த அகாடமி என்னதை பற்றி ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அப்போ தான் புரிதல் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் மக்களே. அவ்வளோதான், அகாடமியை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். கடந்த 2022 வருஷம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியில் ஆரம்பித்து இந்த வருஷம் 4ஆம் தேதி, கடந்த 4ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த அகாடமி சொன்ன பாருங்க, அந்த அகாடமியை சேர்ந்த 20 மெம்பர்ஸ் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சைனீஸ் அகாடமி ஆஃப் என்ஜினியரிங், இந்த அகாடமி இருக்காங்களா, இவங்களே அவங்களோட வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாங்க 20 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன காரணத்துக்காக இறந்தாங்க இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை அவங்க. இதுதான் சைனா மேலே சந்தேகத்தை பல நாடுகளுக்கு எழுப்பி விட்டுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சைனா இது முதல் முறை கிடையாதுங்க. இவ்வளோ பேர், இவ்வளோ நிறைய மூளைகள் இந்த ஷார்ட் டேர்மில் உயிரிழந்தது கிடையவே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். கடந்த 2017 2020 இந்த காலகட்டம் இருக்குல்ல, இதில் வருஷத்துக்கு சராசரியாக 16 பேர் வரைக்கும் மட்டும்தான் சைனாவில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த பெரும் மூளைகள் சொன்ன பாருங்க இந்த பட்டியலில். இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா 2021 வருஷம் மட்டும் அதிகபட்சமாக 13 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இவங்கள பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா வயதானவங்க. அந்த மூளைகள் இவ்வளோ வருஷம் யோசிச்சு எல்லாம் வயதானவங்க. அதிகபட்சமாக இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இருக்குல்ல, அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்க. ஸோ 2021 தான் 13 பேர், அதிகபட்சமாக இவ்வளோதான் ஒரு வருஷத்தில். ஆனால் கடந்த வருஷம் டிசம்பர் 15 இந்த வருஷம் ஜனவரி 4 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 20 பேர். இதுதான் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாங்களும் சரி கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப அந்த 20 பேரோட பெயர்கள் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தோம். முழுமையான பெயர் தொகுப்பு கிடைக்கலங்க. ஓரளவுக்கு மட்டும் எங்களால் எடுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருந்தால் எங்களால் மொத்தமாக எடுக்க முடிஞ்சது. அதுலேயும் ஃபோட்டோஸ் தேணும். அதுக்கப்புறமா அதில் எங்களுக்கு 2 ஃபோட்டோஸ் மட்டும் தான் கண்ணில் சிக்கிச்சு. மற்றவங்க எப்படி இருப்பாங்க, என்ன வயசு, எதுவுமே தெரியல மக்களே. அதே நாங்கள் பதிவு பண்ணிடுறேன். எங்களுக்கு கிடைச்ச அந்த 2 ஃபோட்டோஸ் சொன்னோம்ல, இதுதாங்க. இந்த 2 பேரும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவர் பேர் ஜூ மீ. இவர் இந்த சைனாவோட ஃபாஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதில் சீஃப் என்ஜினியராக இருந்தவர். ஓகேவா, பாஸ்டன்ஸ். இப்போ அவர் உயிரோடு கிடையாது. வயசானவர் தான் ஆப்வியஸாக, ஆனால் அவர் இப்போ உயிரோடு இல்லை. 2வது இந்த நபர் இருக்கார்ல, இவர் பேர் ஜாங் கியூசெங். இவர் சைனாவோட இந்த ரேர் எர்த் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதோட ஃபவுண்டிங் என்ஜினியர். ஓகேவா, அப்பேற்பட்டவர் தான் இவர். அந்த நபரும் இப்போ உயிரோடு இல்லை. 2 பேரும் வயசானவங்க தான். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டு. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற பட்டியலில் இருக்கவங்க பெயர்கள் மட்டும்தான் இருக்குது. மேலதிகமாக ஒரு சில தகவல்கள் இருக்குது, ஆனால் ஃபோட்டோஸ் எங்களுக்கு கிடைக்கல. 3வதா டி டியான்சு, 77 வயசுங்க. இவர் ஒரு ஃபிசிசிஸ்ட். ஆக்சுவலி அந்த அகாடமி சேர்ந்த இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இந்த 20 பேர் கிட்ட. இவங்களையே ரொம்ப யங்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இந்த யங்கஸ்ட்டுக்கே வயசு எவ்வளோ தெரியுமா, 77. யங்கஸ்ட்டுக்கே 77. அப்போ மற்ற 19 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க வயசு என்ன இருக்கும் கணக்கு போட்டு பாருங்க. இவ்வளோ வருஷமா சைனாவை செதுக்கினவங்க எல்லாருமே. ஓகேவா, இவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அட்டோமிக் கிளாக்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டில் இவர் தான் மெகா ஸ்பெஷலிஸ்ட். 4வது நபர் பார்த்தீங்கன்னா 102 வயதானவர். ஆக்சுவலாக இந்த இறந்த போன அகாடமி மெம்பர்ஸ்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அவர் பேர் ஜாங் ஜின்ஷு. இவரோட அளப்பரிய வாழ்நாள் சாதனை என்ன தெரியுமா, இந்த சைனாவில் முறையாக பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் ஒன்று இந்த பெக்கிங் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதை முழுக்க அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவரே அந்த ஜாங் தான். 1950 வருஷம் தான் இப்பேற்பட்ட சாதனை இவர் மூலமாக நிகழ்த்தப்பட்டிருந்துச்சு. ஆனால் நிறுவன அவர் இப்போ காணோம், இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, காரணம் கிடையாது. 5வது நபர் பார்த்தீங்கன்னா ஜாவோ ஜின்சென். இவர் ஒரு டெவலப்பருங்க. சைனாவோட ஃபர்ஸ்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்ததே அந்த நபர் தான். அண்ட் 6வதாக பார்த்தீங்கன்னா ஜாவ் இன்ஜூன். இவர் ஆக்சுவலாக ஒரு மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லலாம். சைனாவோட லேசர் வெப்பன்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு மாஸ்டர் மைண்டு இந்த மனுஷன் தான். இவர் இல்லைன்னா அந்த ஆயுதங்களை அவங்க கையில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நேஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரைஸ் வின்னரும் இவர் தாங்க. இப்பேற்பட்ட விருது கிடைச்ச அந்த ஒரு சாதனையாளரும் இப்போ இல்லை. நான் இப்போ இந்த 6 பேர் லிஸ்ட்டு போட்ட பாருங்க, இவங்கள மாதிரி தான் மற்ற 14 பேரும். ஒட்டுமொத்தமாக சேர்த்தா 20 பேர். இந்த 6 பேர் மாதிரி தான் இந்த 14 பேருமே சீனியர் சைனீஸ் என்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட். ஆனால் எப்படி இருந்தாங்க தெரியல. இந்த 20 பெரும் மூளைகளோட மரண காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்துக்கிட்டு தான் சர்வதேச ஊடகங்களும் பத்திரிகைகளும் நிறைய ரிப்போர்ட்டை ஃபுல்லாக சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், கொஞ்ச நாளில் ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு தகவல்களை வெளியிட போகிறாங்க. அதை முழுமையாக உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்கர் சைனீஸ் அகாடமிக்ஸ் கூட கொரோனாவால் பலியாக இருக்காருங்க. நான் அதே நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எங்கர் வரைக்குமே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்கன்னா அப்போ அந்த 20 பேர் பட்டியல் சொன்ன பாருங்க, ஆப்வியஸாக அவங்கள பெரும்பாலானவங்க எதனால் உயிரிழந்திருக்கலாம். ரைட்டு, வயது மூப்புன்னு சொல்லிட்டு மற்றவங்களை கை காட்டினாலும் பெரும்பாலும் அதில் பார்த்தீங்கன்னா கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்பட்டு தான் உயிரிழந்திருக்க முடியும். ஏன்னா இந்த அகாடமிக்கில் இருக்க எங்கரான ஒருத்தரே இறக்குறாருன்னா மற்றவங்க இந்த சந்தேகம் தான் வர முடியும். இவர் பேர் பார்த்தீங்கன்னா வாங் டெங், 32 வயசு தாங்க. ஓகேவா, இவர் ஒரு ஆர்கிடெக்ட். இந்த சிச்சுவான் ஆர்கிடெக்சர் வொகேஷனல் டெக்னாலஜி காலேஜ் இருக்குல்ல, இதில் ஃபுல்லாக தொடர்பு பட்டவருங்க.
போன வருஷம் டிசம்பர் மாச வாக்கில் தான் அவரோட உயிர் கேம்பஸுக்குள்ளேயே பிரிஞ்சது. எப்படி பிரிஞ்சது அப்படின்னு கேட்டா கொரோனான்னு சொன்னாங்க. இவருக்கு மட்டும் கொரோனான்னு காரணம் சொல்ல தெரியுது, அந்த 20 பேருக்கு. இந்த விவகாரம் சார்ந்து சர்வதேச ஊடகங்களும் பத்திரிகைகளும் 2 முக்கியமான சந்தேகங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கு. அதில் முதல் சந்தேகம், ஹீரோக்களையே காக்க முடியாத அளவுக்கு சைனால கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அவ்வளோ ஹெவியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஊடகங்கள் மேலே தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சைனீஸ் கவர்மெண்ட் கரெக்டான டேட்டாவை வெளியிட்டாங்கன்னா எதுக்கு ஊடகங்கள் இப்போ ஏற்பட்ட சந்தேகத்தை கிளப்ப போகுது? ஹீரோஸையே காப்பாற்ற முடியலன்னா பொதுமக்களை எப்படி அந்த அரசால் காப்பாற்ற முடியும்? இப்போ இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கு மட்டும் தொற்று ஏற்பட்டிருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் இந்த சந்தேகம் எல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கோடிக்கணக்காக மாறிடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. 2வது சந்தேகம், விசில் ப்ளோவர்ஸாக இவங்க மாறிடுவாங்கன்ற பயத்தில் ஏதாவது உள்ள நடந்துச்சா? இப்போ ஏற்பட்ட கான்ஸ்பிரசி தியரியும் இங்கே முன்வைக்கப்பட்டு இருக்கு. விசில் ப்ளோவர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நம்புறேன், தெரியாதவங்களுக்கு பேசிக்க சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு டாக்டராவோ ஒரு பத்திரிகையாளராவோ இல்லை ஒரு சமூக ஆர்வலராவோ யாரோ ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க, அவங்க கவர்மெண்ட் மறைக்க விரும்புகிற ஒரு விஷயத்த மக்கள் காதுகளுக்கு கொண்டு வந்துருவாங்க. உதாரணத்துக்கு இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிச்ச டைம்ல லேப்லிக்கா அது இருக்கலாம்னு சொல்லிட்டு சைனால இருக்க ஒரு டாக்டர் பேசியிருந்தாப்புல, அவரை காணோம். இப்போ இருக்கிற எங்க இருக்காருன்னு தெரியல. ஒன்று, இது போல மர்ம காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குன்ற தகவலை இன்னொரு டாக்டர் கிட்ட பகிர்ந்து அந்த குறிப்பிட்ட டாக்டர் காணோம், மிஸ்ஸிங்னு வந்துச்சு ரிப்போர்ட். இப்போ வரைக்கும் எங்க இருக்காங்க அதுவும் தெரியல. இது போல அரசு எந்த தகவலை வெளியிடக்கூடாதுன்னு நினைக்குதோ அந்த தகவலை யாராவது பொதுவெளி கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விசில் ப்ளோவர்ஸா இந்த அகாடமியில் இருக்கிற ஒரு சிலர் மாற போய் கடைசியில் அவங்களையே மறைக்கிற ஒரு வேலை சைனீஸ் கவர்மெண்ட் சார்ந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்கும் அப்படின்ற அச்சம் தான் இப்போ எழுந்திருக்கு. சைனாவில் எப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அமெரிக்கா சும்மா இருக்குமா? உள்ள வந்துருச்சு. அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் திடீர் போர்க்கொடி ஒன்று தான் தூக்கி இருக்காங்க WHO எதிராக. அவங்க WHO கிட்ட என்ன சொல்றாங்க, ஏங்க நீங்க தாங்க சைனாக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். சைனா இப்போ இருக்க டெய்லி டேட்டாவை கொடுக்கவே மாட்டுது. அந்த நாட்டில் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்குன்ற விஷயங்கள் தெரிஞ்சாதான் நாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். சைனா சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? கேளுங்க, டெய்லி டேட்டா எனக்கு கண்டிப்பா தேவைன்னு WHO கிட்ட US இந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றா WHO சொல்லிட்டு. ட்விட்டர்ல என்ன இருக்குன்னா, இந்த அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சில மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், ஒரு சில சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய வீடியோவை எடுத்து அந்த ட்விட்டர் தளத்தில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன வீடியோ தெரியுமா? சைனாவில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூட இடம் இல்லாமல் எந்த அளவுக்கு இந்த கொரோனா பேஷண்ட்ஸ்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அப்படியே ரத்தமும் சதையுமே வெளிக்கொண்டு வர்ற மாதிரி தான் அந்த வீடியோஸ் ஒன்று இருக்குது. அது டிஸ்டர்பிங்காக இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணலை. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், சைனாவை குறை சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா எல்லா கான்டென்ட்லையும் இதே போல் நான் எதிராக பேசிட்டு இருக்கேன்னு சில பேர் நினைக்கலாம். எது எங்கே மறைஞ்சு நடந்தாலும் அந்த தவறை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் ஊடக தர்மம். இதுக்காக தான் என்னதாங்க நடக்குதுன்னு முடிஞ்ச வரைக்கும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் கிடைச்சதான் இவ்வளோ தகவல்களும். உலக நாடுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. எல்லா நாடுகளும் சேர்ந்தாதான் உலகம். ஒரு நாடு மட்டும் உலகம் கிடையாது. இந்த பொறுப்புணர்வு எப்போ சைனாவுக்கு வருதோ அப்போ மட்டும்தான் நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முடிஞ்ச அளவு கொண்டு போக முடியும். அங்கே என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்காம இருந்தோம்னாக்கா அதே விளைவு இங்கே வர்றப்ப, லட்சக்கணக்கான மக்கள் இங்கே பாதிக்கப்படுறப்ப ஐயோமான் கத்தி கதறதை விட வேற வழியே இருக்காது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.